ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலான பள்ளிகளில் மாணவர்களால் சரிவர படிக்க முடியலை. ஸோ தே ஆர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டு ரீட். ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் டூயிங் அ ரிசர்ச், ஓகே, ஹவு டு மேக் இட் மோர் மேக் த சில்ட்ரன் ரீட் ஃப்ளூயன்ட்லி. ஸோ அதுக்கு ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் சம் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் பேர் ஐ கேன் ரீட் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா வாட் ஹேவ் கிவன் இஸ், இது இட்ஸ் அ யூனிவர்சல் ப்ராப்ளம். என்ன யூனிவர்சல் ப்ராப்ளம்? உலகம் ஃபுல்லாக இருக்கிற இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா, டூ மெனி சில்ட்ரன் ஸ்ட்ரகிள் வித் லேர்னிங் டு ரீட். ஓகே, இது டீச்சராக இருக்கட்டும், பேரண்ட்டாக இருக்கட்டும், இதை அட்டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ரீடிங் ஃபெயிலியர் ஹஸ் ரிசல்டட் இன் ட்ரெமெண்டஸ் லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ் ஃபார் children's developing self-confidence and motivation. ஏன்னு கேட்டிங்கன்னா, the early readers தான் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக உருவாவாங்க. முதல்ல படிக்கிறதுல தொய்வு ஏற்பட்டால் ஸ்லோவாக ஸ்டடீஸ்லேயும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே போகும். உலகம் முழுவதும் நிறைய ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளூவன்ட் ரீடராக உருவாகிறதுக்கு இதெல்லாம் தான் த பேசிக் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஏரியாஸ் ஆஃப் ரீடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபோனமிக் அவேர்னஸ். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு லெட்டருக்கு பின்னாடியும் அந்த லெட்டரோட சவுண்ட் இருக்குது. ஓகே, ஒரு லெட்டர்னால் அந்த லெட்டரில் எழுத்து வடிவமாக நம்ம எழுதுகிறோம் இல்லையா, ஏன்னு எழுதுகிறோம். ஓகே, அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்குது, அதுதான் ஃபோனமிக் அவேர்னஸ். அடுத்தது அதனோட ஃபோனமிக் அவேர்னஸ்னால், எஸ் இந்த லெட்டருக்கு பின்னாடி இந்த ஒரு சவுண்டு ஒலி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் அவேர்னஸ். ஓகே, அதுக்கப்புறம் அதனோட ஆக்சுவல் ஒலி, அதுதான் ஃபோனிக்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளூவன்சின்ற ஒரு ஸ்டேஜ். தென் ஒக்காபுலரினா நோயிங் மோர் வேர்ட்ஸ், அது ஒரு ஸ்டேஜ். இந்த 5th ஸ்டேஜ் இஸ் டெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். நம்ம படிக்கிறது நம்மளுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. ஓகே, ஃபோனமிக் அவேர்னஸ் சொல்லியாச்சு. இஸ் த எபிலிட்டி டு நோட்டிஸ், திங்க் அபவுட் அண்ட் ஒர்க் வித் இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸ் இன் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். இதுதான் ஃபோனமிக் அவேர்னஸ். இதை இப்போ இந்த சி 2 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த சி பேர் ஃபோனம் அப்படின்னு சொன்னோம். இந்த ப்ராக்கெட்டில் வந்தால் அது சவுண்ட். ஓகே, நம்ம லெட்டர் சின்னு சொல்லுவோம், ஆனால் சியோட சவுண்ட் க. ஓகே, கேட், கேட், க சவுண்டு வரும், அதனால் அதை இப்படி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ இந்த சவுண்டுக்கு பதிலாக ம சவுண்டை சேஞ்ச் பண்ணால் கேட் வில் பிகம் மேட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு பி அவேர் ஆஃப் திஸ் சவுண்ட். ஓகே, இப்படி 2 ஸ்ட்ரோக் போட்டு அது உள்ள லெட்டர் போட்டோம்னா தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த சவுண்ட் ஆஃப் திஸ் லெட்டர். ஓகே, நம்ம பின்னு சொல்லுவோம், ஆனால் பியோட ஃபோனம் பார்த்திங்கன்னா ப. ப இஸ் த சவுண்ட் ஆஃப் B. Okay, if children have to benefit from phonic instruction na அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் 26 லெட்டர் இருக்குது, ஆனால் சவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 44 சவுண்ட்ஸ் இருக்குது. இது என்ன இந்த 44 சவுண்ட்ஸ்ன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், அந்த 26 லெட்டர்ஸ் இருக்குது இங்கிலீஷில். அதில் வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம், கான்சனன்ட் சொல்லுவோம். AEIOU இந்த சவுண்டை நம்ம வவ்வல் சொல்லுவோம். ஏன் இந்த சவுண்டை வவ்வல் சொல்கிறோம்னா, இது எந்தவித அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோயிங் சவுண்ட், அதனால் அதை வவ்வல் சொல்லுவோம். மீதி எல்லா லெட்டர்ஸுமே இட் வில் ஹாவ் அன் அப்ஸ்ட்ரக்ஷன் எய்தர் வித் த டீத், டங் ஆர் த லிப்ஸ். நீங்கள் சொல்லி பாருங்கள், AEIOU சொல்லும்போது ஃப்ரீயாக வரும். வெரஸ் பி, பி, ஓகே, வேறு எந்த வேர்டை நீங்கள் உச்சரித்தாலும் அதில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். லிப்ஸோ இல்லை டீத்தோ இல்லை டங்கோ படும், அதனால் அதை கான்சனன்ட் சொல்லுவோம். ஸோ வவ்வல்ஸில் 5 ஷார்ட் வவ்வல்ஸ் இருக்குது. AEIOU வவ்வல்ஸ்ன்னு தெரியும். அதையே மறுபடியும் நம்ம ஷார்ட் வவ்வல்ஸ்ன்னு பிரிச்சிருக்கோம். ஓகே, இந்த ஆப்பிளில் வர A, ஆப்பிள், எலிஃபண்ட், இக்லூ, ஆக்டோபஸ், அம்ப்ரெல்லா, இதெல்லாம் ஷார்ட் வவ்வல்ஸ். அதே போல் லாங் வவ்வல் சவுண்ட்ஸும் இங்கே போட்டிருக்கோம். அதே AEIOU தான், பட் இங்கே கொஞ்சம் குரில் நெடில் சொல்கிற மாதிரி தான். இது குரில், இது நெடில். ஓகே, கேக், ஃபீட், பை, போட். ஓகே, அதுக்கப்புறம் வவ்வல் சவுண்ட் 5 முடிஞ்சது. 5ல் குரில் நெடில் பார்த்துட்டோம். இப்போது 18 கான்சனன்ட் சவுண்ட்ஸ்.
ஓகே. ஸோ இந்த ஸ்லாஷ் போட்டு பி போட்டால் ஐ ஹவ் டோல்ட் இட்ஸ் அ ஃபோனெம். ஓகே, ஃபோனமிக் அவேர்னஸ். இந்த சவுண்டுக்கு பேர் ப. ஓகே, பேட். ஸோ க சவுண்ட். ஸோ இங்கே சி போட்டிருந்தா கூட உள்ளே நம்ம சி போடல, கே தான் போட்டிருக்கோம். சவுண்ட் வந்து க. கேட் இல்லை கைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் கான்சனன்ட் கோஸ். அதுக்கப்புறம் இதில் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது 29 சவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் 30, 31, 32 வந்து ஆர் கண்ட்ரோல் வவல் சொல்கிறோம். ஓகே, யூஆர், ஏஆர், ஓஆர். ஆர், ஃபர்ன், பார்க், ஃபோக், இந்த மாதிரி சவுண்ட் வந்து ஆர் கண்ட்ரோல் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் டைகிராஃப். இது வந்து ஒரு ஆறு இருக்குது. டைனா 2, கிராஃப்னா எழுதுறது. ஓகே, 2 லெட்டரை சேர்த்து எழுதுறதுக்கு பேர் டைகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிஹெச் வந்து சிஹெச்னு சொல்லாமல் ஒரே சவுண்டு ச சவுண்ட். ஸோ ஹவு இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட், இப்படி போட்டால் ச அப்படின்னு சொல்லணும். சின். ஓகே, சீஸ், சின், அந்த மாதிரி. எஸ்ஹெச் வந்து ஷ், ஷிப். ஓகே, த சவுண்டு. இது வந்து அன்வாய்ஸ்ட், தின். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட், திஸ், திஸ். ஓகே, சேம் ஏ டபிள்யூஹெச் விப். ஓகே, என்ஜி வந்து அந்த சவுண்டு வரும். சிங், கிங், ரிங், இதெல்லாம் டயக்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 38 ஆயிடுச்சு. அடுத்தது 39 என்கே வந்து விஹே சிங்க், இங்க், ரைட், இங்க் சவுண்ட். அடுத்தது டிப்தாங், அதாவது 2 சவுண்டு, 2 வவல் சவுண்டுக்கு பேர் இது டிப்தாங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைனாலே 2. ஓகே, த காம்பினேஷன் ஆஃப் 2 சவுண்ட்ஸ். இங்கே ஓஐ ரெண்டுமே வவல் தான். ஆய். ஸோ பாய், ஆயில், அவு. ஓகே, அவுல், அவுச், ரைட். ஸோ ZH வந்து ழ. டெலிவிஷன், ஷன். ஓகே, ரிவிஷன். ஸோ இந்த சவுண்ட். ஸோ தீஸ் ஆர் த 44 sounds. So first students have to be aware of all these sounds. English letter 26 இருந்தாலும் we have got 44 sounds. இந்த 2 ஸ்ட்ரோக் பண்ணி அது நடுவில் நீங்கள் லெட்டர் எழுதுனா they should be able to be aware of the sound of the letter. Okay, so research பண்ணும்போது I have written down lesson 1, lesson 2, how to introduce each and every sound to the lesson. ஸோ இந்த மாதிரி லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we have something called word drill. Okay, so we have here we'll see some more blends. Okay, ba plus a, ba. Okay, like that இந்த மாதிரி டீச் பண்ணுறது. ba plus t, bat. Okay, b plus t, bet. இந்த மாதிரி ஒரு வேர்டு எடுத்துட்டு an எடுத்துட்டு அதில் how many words you can coin. an, ban, fan, man, pan, ran. ஆப்பில் cap, gap, lap, map, nap, rap. இந்த மாதிரி வேர்ட் ட்ரில்லில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு லெசன் பிளானாக எழுதியிருந்தேன். அண்ட் தெர் ஆர் சம் வேர்ட்ஸ் விச் இஸ் கால்ட் சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அப்படியே அவங்க வந்து வேர்ட் சங்காகவே தெரிஞ்சுக்கணும். ஓகே, தே நீட் நாட் யூஸ் ஃபோனட்டிக்ஸ் யூஸ் பண்ணி டீகோட் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஹேவ்ன்ற வேர்டு, ஃபோர், கெட், குட், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. இதுக்கு டால்ச் சைட் வேர்ட்ஸ்னுவாங்க. இந்த லிஸ்ட்டையும் we have to write, stick it in the classroom for revision. ஸோ இது வந்து கிரேடடாக கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கிளாஸுக்கு லைக் செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஆல்வேஸ், அரவுண்ட், பிகாஸ். ஸோ நோ டவுட் ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆல்சோ கேன் நோ ஆல் திஸ் வேர்ட். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஆல்சோ நோ syllable அப்படின்னா என்னன்னு தெரியணும். A syllable is a unit of speech sound or a unit of pronunciation making up a work. Okay, how to split the speech sound. monosyllableனா ஒரே ஒரு ஸ்பீச் சவுண்டு தான் இருக்குன்னு அர்த்தம். டைசிலபிள்னா 2 ஸ்பீச் சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். இக்லூ. ஸோ இதை IG/LOO போட்ட இக்லூ. ஸோ 2 ஸ்பீச் சவுண்ட். இதை எப்படி பிரிக்கிறது, என்ன ரூல் பார்த்திங்கன்னா, நீங்கள் பிரிக்கும்போது ஒவ்வொரு ஸ்பீச் சவுண்ட்லேயும் ஏதாவது ஒரு வவல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். தென் we have segregated the letter correctly அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி ட்ரைசிலபிக், டெட்ராசிலபிக். ஓகே, we have the words here. அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா I have also already
நெட்டில் வந்து ஐ ஸ்டம்பிள்ட் அப்பான் அ யூஸ்ஃபுல் மெட்டீரியல். இந்த புக்குக்கு பேர் ரீடிங் மேட் ஈஸி வித் பிளெண்ட் ஃபோனிக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கிரேட். இது வந்து டீச்சர்ஸ் கைட் கொடுத்துருக்காங்க. இதை எழுதினவங்க ஹேசல் லோகன் லோரிங் யூஎஸில். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். இதை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இந்த லெசன் பிளானை ட்ரில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து they will be decoding the letters easily and they will be able to be a fluent reader. இதில் பார்த்திங்கன்னா இதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணதும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. she has given unit wise. ஸோ யூனிட் 1 இதை ஒவ்வொரு யூனிட்டுமே ஒரு 2 பீரியட்ஸில் முடிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் 3 பீரியட்ஸில் முடிக்கலாம். யூனிட் 1ல் ஷார்ட் சவுண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. லைக் பேட், பேக், பேட். இதை எப்படி அவங்க நடத்த சொல்கிறாங்க அப்படின்னா, this is the instruction. Okay, so the teacher says name of this letter is B, but it says B. Okay, the teacher writes that letter. Name of this letter is A, its short sound is A. Okay, so now blend B and A, ba. Now we will add the letter T that says T அப்படின்னு சொல்லிட்டாங்க. So first you introduce the letter B and say B, then introduce the letter A and say A, then finally introduce the letter T and say T. Before that say ba plus A, ba, and bat. Okay, this is how it should go. And then I will draw a picture of a bat. Johnny, if you have a ball, what do you do with the bat? So Johnny will answer, I'll hit the ball with the bat. Good. Let's sound out another word. This word also starts with B and A. After that the ending letter is G. So now they will know bat, the second letter, bag. Like this, each and every letter has to go on. Bad, cap. அந்த மாதிரி இந்த யூனிட் 1ல் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் டீச்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். By the end of this unit 1, students should be able to read all this, decode all this. Okay, how they will decode? If you keep a hand like this, rat. Okay, they should be able to decode unit 1. Okay, wherever they find all these words, they will be able to read. Similarly, unit 2 is the short sound of I, then short sound of O. Similarly, it goes like that with blends. Okay, like this. There are unit 20. So there are 44 units. Okay, even if you spend 2 periods in 1 quarter, at the most by December the entire 44 units will be completed. After that we need to only revise. If this is done systematically in language class, I hope no one will have any reading difficulties. So if you want, you can download this copy from the internet or just text me. I'll send a copy of this book. Thank you.